இந்த ஃபோனோட வெயிட் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா? எவ்வளோ பெரிய ஃபோனு கையில் தூக்க முடியல. குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து மோசமாக தெரியுது. இந்த பின்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி அமுக்கணும் அப்படின்னா டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வர அளவுக்கு வந்து இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மட்ஜஸ் வந்து அதிகமாக இதில் வந்து எடுத்துக்குது. வணக்கம் நண்பர்களே, Poco X3 வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. X3 வர்றதுக்கு முன்னாடி பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா அதோட ப்ரைசிங் வந்து 20,000 ரூபாய் தாண்டும் அப்படிங்கிறது போல தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். பட் யாரும் எதிர்பார்க்காத விலையில் 17,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட. ஸோ இந்த ஸ்பெக்ஸை வந்து நம்ம பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பழைய குறைகள் எல்லாத்தையுமே சரி பண்ண மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. பட் நம்ம லைவாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற நிறைகள் குறைகள் நமக்கு தெரிய வரும். எனக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்சது என்னென்ன, இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவ்யூவாக நான் பண்ணல. இப்போ ஒரு 2 நாளாக தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் X3 வாங்கலாம் இல்லை இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இதில் எனக்கு பிடிக்காதும் இருக்குது, அதையும் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்கிற அந்த டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே Poco X2ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பல்ஜியாக வந்து ஃபீல் ஆகுது. பின்னாடி வந்து இந்த கேமரா செட்டப் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாட் கேமரா வந்து இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு டிசைன் சொல்லலாம். ஏன்னா போக்கோவில் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து ரீபிராண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களே போக்கோலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த குவாட் கேமரா செட்டப் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமை பொறுத்தவரை அலுமினியமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதில் IP53 வாட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஃபோன் சொல்லலாம். ஸோ லைட்டாக தண்ணி பட்டுதோ இல்லை வியர்வை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் வராது அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்ததாக இதில் இருக்க டிஸ்பிளே 6.67 இன்ச்சில் IPS LCD ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. கலர் லெவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிரைட்னஸ் லெவல்ஸும் நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் வந்து இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளே இதில் பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ் பண்ணும் போதும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அடுத்ததாக இங்கே கேமராக்காக ஏற்கனவே அவங்க டுயல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ எடுத்துட்டு ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளேல அதுவும் வந்து அவங்க சுருக்கியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் யூசேஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு வித்தியாசங்கள் தெரியல அப்படின்னாலும் நம்ம ஏதாவது கேம் விளையாடும் போது அந்த மாதிரி நேரங்களில் இது வந்து நல்ல ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியுது. அடுத்ததாக இதில் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக்காக ஒரு பேஜை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கம்மியாயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. நீங்கள் அதுவே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க இல்லை ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து 120 Hz வரைக்கும் வந்து வேலை செய்யும். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவ் ஆகும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. அதுவும் வந்து இதில் வந்து நல்லா வேலை செய்யுது. அடுத்தது இதில் 240 Hzல டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாம்பிளிங் ரேட் இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கேமில் வந்து விளையாடும் போது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஷூட்டிங் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டச் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாகவே அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோட அவுட்புட் வந்து ரொம்ப ஸ்பீடாக கிடைக்கும். அடுத்ததாக இதில் இருக்கிற Snapdragon 732G ப்ராசஸர். ஸோ ஏற்கனவே இருந்த அந்த 730Gல இருந்து கொஞ்சமாக லைட்டாக ஓவர் கிளாக் பண்ண ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். பெரிய லெவலில் ஒரு வித்தியாசங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஆல்ரெடி 730Gயே வந்து கேமிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர். நீங்கள் டே டு டே டாஸ்க் பண்ணும்போதும் சரி இல்லை மல்டி டாஸ்க் பண்ணும்போதும் சரி இல்லை கேம்ஸ் விளையாடும் போதும் சரி எல்லா நேரங்கள்லையுமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த Snapdragon 732G வந்து இந்த ஃபோனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அடுத்ததாக இதில் இருக்கிற கேமரா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி சென்சாரை பொறுத்தவரை 64 மெகாபிக்சலில் ஒரு Sony IMX 682 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 686ல இருந்து இங்கே 682ங்கிறது ஸ்பெக்ஸ் அடிப்படையில் ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது. பட் இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வித்தியாசங்கள் நமக்கு வந்து பெருசாக இல்லை. X2ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சென்சாரை பொறுத்தவரை பெரிய அளவில் வித்தியாசங்கள் இல்லை. நம்ம எடுத்த இமேஜஸ்லையுமே சரி ஓரளவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வித்தியாசங்கள் வந்து தெரியுது. அதுவும் வந்து ரெண்டுமே அந்த மோரார்லெஸ் வந்து ஈக்குவலாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து இங்கே ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 8 மெகாபிக்சல்லேருந்து 13 மெகாபிக்சலாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2 மெகாபிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சரும் 2 மெகாபிக்சலில் ஒரு டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக இங்கே 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கப்படுற செல்ஃபிஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏற்கனவே அந்த டெப்த் சென்சிங் கேமரா வந்து இருந்ததை விட இதில் வந்து ஒரு பெரிய அளவில் வித்தியாசங்கள் வந்து தெரியல எனக்கு. ரெண்டுமே வந்து போர்ட்ரைட் மோடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதோட சாம்பிள் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக கேமரா UAஐ பொறுத்தளவில் ஏற்கனவே X2ல இருந்த விஷயங்கள் தாண்டி இதில் புதுசான சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா க்ளோன் மோட்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளோன் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே ஃப்ரேம்லேயே 2-3 இடங்களில் நம்ம நிற்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வித்தியாசமான போஸ்ட் கொடுத்து ஒரே ஸ்னாப்லேயே நீங்கள் வந்து 3 இடத்துல நிற்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதே வந்து வீடியோவை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரை பொறுத்தளவில் நீங்கள் ஒரே நேரத்திலேயே பேக் கேமரா ரியர் கேமரா யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே ஒரு விஷயத்தை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோவுமே ஒரே ஃப்ரேமில் வந்து கவர் ஆகும். அடுத்ததாக லாங் எக்ஸ்போசர் மோட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நைட் மோட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து லோ லைட்டில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் vlog அப்படிங்கிற மோட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே Poco X2 கூட இந்த மோடு இருந்தது, இதுலேயும் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற அந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன வீடியோ வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதை ஒன்றா கம்பைன் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஆட் பண்ணி அதோட டிரான்சிஷன் எல்லாமே பண்ணி அது வந்து ஒரு அவுட்புட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வர்ற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த vlog மோடும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவரால் கேமராவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த Poco X3ல ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருக்குது. இதில் வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh அப்படிங்கும்போது ஏற்கனவே இவங்க Xiaomi இல்லை Poco ஃபோன்ஸில் இதுலேயுமே இந்த மாதிரி ஒரு பேட்டரி நான் பார்த்தது கிடையாது, இருக்குதான்னு தெரியல. பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜான ஒரு பேட்டரி. இதோட சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் வந்து எடுத்துக்குது. 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துக்குது. இதுவே Realme ஃபோனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட ரொம்ப ஸ்பீடாகவே அந்த ஃபோன் சார்ஜ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜை விட இந்த மாதிரியான ஒரு சார்ஜே வந்து ஓகேன்னு தான் நினைக்கிறேன். 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பேட்டரிக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்ததாக Poco X3ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆட்ஸ் வந்து Poco ஃபோன் அப்படிங்கிறதுலாம் ஆட்ஸ் வந்து வராது. பட் பிளாக்வர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது தவிர ஒரு சில இந்த கிளீனர் செக்யூரிட்டி அப்ளிகேஷன்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதையும் வந்து அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரை நம்ம வீடியோ பார்க்கும்போதும் சரி இல்லை கேம் விளாடும் போதும் சரி ரெண்டு நேரத்துலையுமே வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தருது. நல்ல சவுண்டாக இருக்குது. நம்ம ஒரு ஸ்பீக்கர் வச்சு கேட்குற அளவுக்கு வந்து ஒரு சவுண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அவங்க ஸ்பீக்கர்ஸ் ஸ்டீரியோ கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் உள்ள அந்த ஏர் வெளியில் போகணுங்கிறதுக்காக மேலே ஒரு சின்ன ஹோல் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுலாம் இந்த ஃபோனில் வந்து ஒரு புதுசாக இருக்குது. இப்போ இந்த ஃபோன்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிடிச்சது இவ்வளோ இருந்தாலும் பிடிக்காது நிறையா இருக்குது. ஸோ அதையும் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த ஃபோனை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் எனக்கு முதல்ல பிடிக்காது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட் 220 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா? எவ்வளோ பெரிய ஃபோனு கையில் தூக்க முடியல, அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்னு சொல்லலாம். குளோபல் லான்ச் பண்ணும்போது அவங்க 5160 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் மட்டும் வந்து 6000 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. 5100 mAhங்கிறதே ஒரு போதுமானதாக இருந்திருக்கும், அது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ஃபோன் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. கையில் வந்து இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கையெல்லாம் வலிக்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அது வந்து இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய மைனஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேக்கில் வந்து பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாஸ்டிக் மாதிரி இந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அவங்க X2ல பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிளாஸுக்கு பதிலாக இங்கே வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் இந்த இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மோசமாக தெரியுது. இந்த பின்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அமுக்கணும் அப்படின்னா டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வர அளவுக்கு வந்து இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் NFC இந்தியன் வெர்ஷனை பொறுத்தவரை NFC இதில் கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்குதான்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு கேப் வந்து இருக்குது இந்த ஃபோனில். அந்த மாதிரி இந்த பேக் சைட் டிசைனை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஒரு இதாக இல்லை. அது மாதிரி இதில் போக்கோங்கிறத பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு பெருசாக தெரியல. இது வந்து பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை நம்ம பேக் கேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு இது கூட கிடையாது. பட் குவாலிட்டியில் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த டொப்பு டொப்புன்னு கேட்காம வேறு மாதிரி வச்சிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். இல்லை இந்த யூனிட்டில் மட்டும் தான் பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மட்ஜஸ் வந்து அதிகமாக இதில் வந்து எடுத்துக்குது. கவர் போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த ஃபிங்கர் பிரிண்டோட இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதுவும் வந்து இதில் இருக்கிற எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் X2 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோ இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை, ஒரு கொஞ்சம் வந்து ஒரு டிலே இருக்குது. அந்த டிலே ஏன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்டோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தாங்க, நல்ல கேப் கொடுத்துருந்தாங்க. X2ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பக்கத்தில் கையை கொண்டு போனோம் அப்படின்னாலே அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு நல்ல
நல்ல ஒரு கேப் இருந்தது. இங்கே வந்து அந்த கேப் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, ரொம்ப சின்ன கேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்ல பெரிய ஃபிங்கர் பிரிண்ட்டில் கை வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே வந்து அதை மாற்றிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து டிசைன் வைஸ் எனக்கு வந்து ஒரு ஃப்ளா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் குறைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோனோட ஹெவியை சொல்லலாம். இந்த கேப்பில் வந்து ஒரு சவுண்ட் வர்றது, அப்புறம் வந்து இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணி பிளாஸ்டிக்கை போட்டிருக்கிறது, ஃப்ரண்ட் சைடில் டெப்த் சென்சரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னை பொறுத்தவரை பெரிய மைனஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் தாண்டி இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதாவது 732G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 13 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி 6000 mAh பேட்டரி இருக்குது, 33 வாட்ஸில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, IP53 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த ஃபோனை பொறுத்தவரை ஒரு சூப்பரான ஆட் ஆன்ஸ்னு சொல்லலாம். இங்கே நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் தான். ஸோ வெயிட் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஒர்த்தான ஃபோன். அந்த ஃபோனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 16,999 ரூபா, அதாவது 17,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஹைலைட்டை கொடுக்கறதுக்கு காரணம் அதோட பிரைசிங் தான். 20,000 இந்த ஃபோன் விலை ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. பட் 17,000 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீல் அப்படிங்கிறது ஒரு நல்ல டீலாக தான் எனக்கு தெரியுது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிக்காதையும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபோனை நம்ம இன்னும் டீப்பான ரிவ்யூ பண்ணும்போது இதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 2 நாள் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இது மாதிரி நம்ம வேறு வீடியோஸும் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.